வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய நியமனங்கள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க என்பனை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்பொழுது வரும்? புதிய அறிவிப்பு 2026 அதை பற்றி நாம் பார்க்கலாம். நடந்து முடிந்த 2025 தேர்வுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு எப்போ சார் எங்களுக்கு வெளியிட போகிறாங்க என்பன பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோங்க. போக்குவரத்து கழகம் அப்படின்றது ஒரு பெரிய போக்குவரத்து தாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சேவை நிறுவனமாக செயல்பட்டு வர்றது எல்லோருக்குமே தெரியும். அதில் டிரைவர் கம் கண்டக்டர் அவர் பார்த்திங்கன்னா டிரைவராகவும் பணிபுரியலாம், கண்டக்டராகவும் பணிபுரியலாம் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க, டிரைவர் கம் கண்டக்டரு. ஸோ இதை பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே 3274 பேருக்கு பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, நேர்முக தேர்வு, எக்ஸாம்ஸு எல்லாமே கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் 3284 பேர் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த அறிவிப்பு தற்சமயம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹோல்ட் ஆகிட்டாங்க. அதில் 1738 பேருக்கு பணியாணையை கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மீதி இருக்கிற அவர்களுக்கு செகண்ட் செய்முறை தேர்வு கால் லெட்டர் அமைச்சு அவர்களையும் தற்சமயம் முடிச்சிட்டாங்க. டிசம்பர் இறுதிக்குள்ளார அவர்களும் முடிக்கப்பட்டு விட்டனன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த போக்குவரத்து கழகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நடக்க இருக்குது. டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக தற்சமயம் போக்குவரத்து கழகத்தில் ஒரு முக்கியமான அந்த அறிவிப்புக்காக மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டிரைவர் கம் கண்டக்டர், இதில் எல்லா டிரைவர்ஸும் கண்டக்டருமே இதில் இன்க்ளூடிங் டிரைவராகவும் ஒர்க் பண்ணணும், கண்டக்டராகவும் ஒர்க் பண்ணவே ஆகணும். இந்த பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றதுக்காக இப்போ எல்லாருமே ஹோல்டில் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக. ஏன் இந்த ஜனவரி முதல் வாரத்திலேயே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகுமா அப்படின்னா நான் பொங்கலுக்கு முன்னாடி வண்டிக்கு போக முடியுமா அப்படின்னு மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ போக்குவரத்துறை அமைச்சரும் விரைவில் நாங்கள் அந்த பணியிடங்களை எடுத்து முடிப்போம். மக்களும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே அங்கங்கே பண்ணிகிட்ருக்கதா தகவல்கள் கேள்விப்படுவீங்க. இது எல்லாமே எதிர்பார்க்குறப்ப ஜனவரி 15 மேலே வெளியாகும் அப்படின்றது, பொங்கலுக்கு பிறகு தான் போக்குவரத்து கழகத்தில் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வெளியாகும் என்ற ஒரு சில கருத்து கணிப்புகள் நமக்கு தெரியப்படுத்துங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்களை எப்பொழுது எடுப்பாங்க? இந்த கேள்விக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சரியான பதில் வரல. இப்போ 2026 கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஒரு வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு 10,000 வேக்கன்சிஸாவது இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தாங்க வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு 10,000 வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்றது எல்லோருடைய தரப்பும் எதிர்பார்ப்பும் எகிரி கொண்டு இருக்கிறதுங்க. டிரைவர் கம் கண்டக்டர் பணியிடங்களை இந்த 2026 எடுக்க மாட்டாங்க. டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் எடுக்க போகிறது உறுதியாயிடுச்சுங்க. அதில் நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸு இல்லாமல் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க தயவுசெய்து உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்து கொள்ளுங்கள். கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவது எளிது, டிரைவிங் லைசன்ஸ் பெறுவது எளிது. கண்டக்ட் லைசன்ஸ் பெறணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை பெற்று பிறகு தான் உங்களால் கண்டக்ட் லைசன்ஸ் பெற முடியுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.